சுவையான வெங்காய குழம்பு அம்மா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடும் உரித்து வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு உரிக்கிறதுக்கு நான் அப்புறமா ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் என்கிட்ட பெருசாக இருக்கனால 1, உங்கள்கிட்ட 2 சின்ன பச்சை மிளகா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, 2 3. கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. புளி ஊற போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி தேங்காயில் நான் பாதியாக மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அரைக்க போகிறோம். இது கூட மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு பொடி, மிளகாய்த்தூள், இந்த 2 தான். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு பொடி நான் கடையில் வாங்குகிற பாக்கெட்டில் போடுறேன். நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா போடுங்க. மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சது. இதுவும் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம், நல்லா பேஸ்ட்டாக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ புளியை கரைச்சி வச்சு அந்த தண்ணியில் இந்த மசாலாவை சேர்த்துக்கிறணும். புளி தண்ணியோட சேர்த்து இப்படி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்து தாளிக்கலாம் குழம்புக்கு. கடாய் நல்லா காஞ்சோன்னே, தண்ணி இல்லாமல் காஞ்சோன்னே, இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே வெந்தயம் போடுங்க. 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னா கடுகும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்க்காதவங்க இருக்கலாம், கடுகும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நீங்கள் எண்ணெயில் அதை இப்படி தாளிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சிம்மில் வைக்கலை, அதனால நல்லா தெரிக்குது. எப்போயுமே எண்ணெய் காஞ்சோன்னு போடும்போது சிம்மில் வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயத்தை இதோட போட்டு வதக்க போகிறேன். சின்ன வெங்காயத்தை உரிக்கும்போது 2ஆக மட்டும் கட் பண்ணாதீங்க. முழுசாகவே சின்ன வெங்காயத்தோலை மட்டும் உரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப பொடி வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்புக்கு அது கலண்டுரும், தனித்தனியாக கலந்து தெரியாத அளவு ஆயிரும் குழம்புல. இந்த மாதிரி நல்லா பரும் வெங்காயமாக எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம். அப்புறம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெள்ளைப்பூடு உரிக்க டிப்ஸு சொல்கிறேங்கனால இப்போ சொல்கிறேன். வெள்ளைப்பூடு ஈஸியாக உரிக்கணும்னா, நிறைய வெள்ளைப்பூடு வச்சுட்டு நம்ம கையில் உரிக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். சுடு தண்ணி நல்லா கொஞ்சம் சூடாக தண்ணி வச்சு அந்த தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷமே போதும். எடுத்துகிட்டு நீங்கள் அந்த தோலை 2 விரலால் இப்படி நசுக்கும்போது தோல் தனியாக வந்துடும். அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை ரொம்ப நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வதங்கிடும் டக்குன்னு. சில இது செய்யும்போது இந்த வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போடுவோம். ஆனால் இப்போ நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வெங்காயம் டக்குன்னு வெந்துருச்சுன்னா குழம்பு வைக்கும்போது அந்த கொதி வரும்போது அந்த வெங்காயத்தோட தோல்லாம் தனித்தனியாக கலண்டுரும். வெங்காயம் இருக்காது குழம்பு. பாருங்கள், நம்ம போடும்போது ரோஸ் கலரில் இருந்துச்சு டார்க்காக வெங்காயம். இப்போ பாருங்கள், லைட் ரோஸ் கலரில் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துருவோம். அதில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துருவோம். நல்லா தக்காளி வெந்துருச்சு. ஓகே, மசாலா தண்ணி ஊற்றும் போதும் கவனமாக ஊற்றுங்க, மேலே தெரிக்காமல் அது கொஞ்சம் இதாக வச்சு ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தோன்னே தேவையான அளவு வற்ற விட்டுக்கோங்க, குழம்பு ஊற்றிக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் சுவையான வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.